ஹாய், சீரக சம்பா குருணை அரிசியில் தக்காளி பிரியாணி இல்லைனா தக்காளி குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சாப்பரில் சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். குருணை அரிசி அப்படிங்கிறனால கட் பண்ணி சேர்த்து அப்படியே தக்காளி கிடைக்கும், அதனால இப்படி சேர்த்துக்கிறேன். உப்பு, தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு பின்னாடி 1க்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி உப்பு செக் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சா சீரக சம்பா குருணை அரிசியை சேர்த்து 80% குக் ஆனதுக்கப்புறம் சின்ன பர்னரில் சிம்மில் நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் சுடு தண்ணி மேலே வச்சு தம் போட்டோம் அப்படின்னாலே சூப்பராக ரெடி ஆயிடும். இது ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் உதிரி உதிரியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.